சர்வதேச அளவில் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சி தான் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கண்காட்சி அப்படின்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஃப்ராங்க்ஃபர்ட் புத்தக காட்சிக்கு இணையாக தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு புத்தக காட்சியை நடத்தியிருக்காங்க. சென்னை பன்னாட்டு புத்தக காட்சி. இந்த ஒரு புத்தக கண்காட்சியின் மூலமாக பன்னாட்டு மொழிகளில் தமிழ் மொழிகள் மொழிபெயர்க்கப்படுது, தமிழ் இலக்கியங்கள், தமிழ் புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்படுது. பன்னாட்டினுடைய இலக்கியங்களும் பன்னாட்டினுடைய கதைகள், நாவல்களும் தமிழுக்கு வர இருக்கு. அப்படி பிரம்மாண்டமான இந்த பன்னாட்டு புத்தக காட்சி எவ்வளவு பெரியது அப்படின்னு ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, தமிழினுடைய இலக்கியங்களை உலகிற்கு கொண்டு செல்வோம், உலகினுடைய இலக்கியங்களை தமிழுக்கு கொண்டு செல்வோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு இந்த இடத்துல பலரும் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் பேசலாம். பிற நாட்டு நலறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய தமிழ் நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் என்ற மகாகவி பாரதியினுடைய நூற்றாண்டு கனவை நனவாக்குவதற்கான ஒரு களம் இந்த சென்னை பன்னாட்டு புத்தக காட்சி. Chennai International Book Fair is a great new upcoming platform for us to meet publishing professionals from all across the globe. 4 கண்டங்கள், 40 நாடுகள், கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கு. சென்னை பன்னாட்டு புத்தக காட்சி 2வது ஆண்டில் முதல் ஆண்டை விட மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் கண்டிருக்கு. சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியின் வாயிலாக திசைகள் தோறும் தென் தமிழ் பயணிக்கிறது. Chennai Book Fair is a venue where you can meet culture, history, literature and diversity in the same place. சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா பாரங்கும் பைந்தமிழை எடுத்துச் செல்லும் ஒரு நல்லதொரு இடமாக இருக்கிறது. 60க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் தமிழிலிருந்து பிறமொழிக்கு செல்கின்றன, பிறமொழியிலிருந்தும் தமிழுக்கு வருகின்றன. பாரங்கும் பைந்தமிழை எடுத்துச் செல்லும் ஒரு களமாக சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா இருக்கிறது. சார், சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் நம்ம தமிழ் ஆத்தர்ஸ்க்கு இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். வெளியூர்லேருந்து வர மற்ற வெளிநாட்டு பதிப்பாளர்கள் நம்ம ஆத்தரோட அந்த லிட்ரேச்சரை கண்டு ரொம்ப வியக்கிறாங்க. சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியின் மூலம் 8 திக்கும் தமிழ் ஒலி ஒலிக்கிறது. எழுத்தாளர்களுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடியதாக இந்த சென்னை பன்னாட்டு புத்தக காட்சி இருக்கு. சென்னை பன்னாட்டு புத்தக காட்சியை தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை, தமிழ்நாடு பாடநூல் கழகமும் தமிழ்நாடு பொது நூலக இயக்ககமும் இணைந்து நடத்தியிருக்காங்க. இந்த ஒரு சென்னை பன்னாட்டு புத்தக காட்சியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பேசலாம். நம்முடன் பொது நூலகத்துறையின் இயக்குனர் திரு இளம்பகவத் IAS அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி 2வது முறையாக நடக்கிறது. சென்ற ஆண்டு நடைபெற்றது நந்தனம் OMCA மைதானத்தில் நடைபெற்றது. இந்த ஆண்டு நம்ம நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடந்துள்ளது. ஸோ இந்த சென்னை பன்னாட்டு புத்தக காட்சியினுடைய மிக மிக முக்கியமான நோக்கம் தமிழ் மொழியினுடைய இலக்கியங்களை உலக அளவுக்கு எடுத்து செல்லுதலும், உலகத்தினுடைய இலக்கியங்களையும் நூல்களையும் தமிழுக்கு கொண்டு வருதலும் தான் மிக மிக முக்கிய நோக்கம். பிரிங்கிங் வேர்ல்ட் டு தமிழ் அண்ட் டேக்கிங் தமிழ் டு த வேர்ல்டு அப்படிங்கிறத முக்கிய நோக்கம். இதில் ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி சார், பொதுமக்களினுடைய புரிதலுக்காக புத்தக கண்காட்சி எப்போதுமே நமக்கு ஆண்டுதோறும் நடக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் வந்த பிறகு தற்போது திராவிட மாடல் ஆட்சியில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்களையும் புத்தக காட்சிக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த புத்தக கண்காட்சிக்கும் இந்த புத்தக காட்சிக்கும் என்ன வேறுபாடு? இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது நமது புத்தக கண்காட்சிகள் மாவட்டந்தோறும் நடக்கிறதும் சென்னையில் நடக்கிற புத்தக கண்காட்சிகளில் புத்தகங்களை நம்ம வாசகர்கள் வாங்கலாம். இங்கே என்ன நடக்கிறது என்றால், புத்தகத்திற்கான பதிப்புரிமையை ஒரு பதிப்பாளர் அல்லது ஒரு எழுத்தாளர் அல்லது ஒரு இலக்கிய முகவர் இன்னொரு பதிப்பாளருக்கோ அல்லது எழுத்தாளர் இலக்கிய முகவருக்கோ விற்பனை செய்கிறார். ஸோ புத்தக பதிப்புரிமைகள் விற்பதற்கான இடம் தான் இது. புத்தகம் விற்பதற்கான அதாவது புத்தக பதிப்புரிமை விற்பதன் மூலமாக புதிய நூல்களும் புதிய இலக்கியங்களும் வெவ்வேறு இடத்துக்கிட்ட பதிப்பாகி வரும். அதை வாசகர்கள் பின்னாடி அடுத்த புத்தக கண்காட்சியில் வாங்குவாங்க. ஸோ அதுதான் இது முக்கியமானது. இப்போ 2வது முறையாக இந்த பன்னாட்டு புத்தக காட்சி அப்படின்றது நடைபெறுது. இதற்கு முன்னாடி பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் என்ன மாதிரியான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கு? இப்போது என்ன மாதிரியான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கு? கடந்த ஆண்டு நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் 365 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானுச்சு. இந்த 365 ஒப்பந்தங்களில் பார்த்தீங்கன்னா 120க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் தமிழிலிருந்து வெளிமொழிகளுக்கு மொழிபெயர்ப்பதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருந்தது. இந்த ஆண்டு நடைபெற்ற புத்தக கண்காட்சிகளில் 500க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கின்றன. இதை பொறுத்தவரையும் தமிழிலிருந்து வெளியில் மொழிபெயர்ப்பதற்கு 350க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் தமிழ் நூல்கள் வெளிநாடுகளின் மொழிகளுக்கு போகிறது. இந்த முயற்சி என்பது
பல்வேறு 30க்கும் மேற்பட்ட மொழிகளில் நம்ம போய் சேர்றோம். 40 நாடுகள்லேருந்து வந்திருக்காங்க. 30க்கும் மேற்பட்ட மொழிகளில் நமது இலக்கியங்கள் போய் சேர்கிறது என்பதுதான் சிறப்பு. இந்த சென்னை பன்னாட்டு புத்தக காட்சியில் பார்த்தோம் அப்படின்னா மதிப்புறு விருந்தினரா, அதாவது வந்து கெஸ்ட் ஆஃப் ஆனரா மலேசிய நாடை நம்ம கௌரவப்படுத்தியிருக்கோம். இந்த மலேசிய நாட்டை சேர்ந்த அந்த குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அதீபா நம்ம கூட இருக்காங்க. Oh, we are so honored to be in Chennai. The whole team, in fact, extremely delighted, and we have been able to foster great new relationships with everyone that are present here. So, yeah, everyone is excited to be here. How Malaysian people see this initiative? It is very much welcome because at this point of time, we are venturing into new markets. When we figure out about Chennai International Book Fair, we are saying that, look, in Malaysia, we are always in need of Tamil titles, new titles, to be enjoyed by especially Indian children throughout the country. So we say, great. Chennai International Book Fair is a great avenue for us to source for this kind of titles. Yeah, this is a great venture for us, and we hope to be able to do more businesses with the Tamil publishers here in the future. Before this, you went to multiple book fairs like this, international book fairs. So, which one is the different, unique thing you find here in this Tamil Nadu? Yeah, we have been going to book fairs throughout the world for the past 20 years specifically. Chennai has got something else to offer, especially when it comes to diversity, rich culture and heritage. We were excited to be able to see the kind of collection, especially offered by the local library. I went to Anna Library 2 days ago, and that's marvelous when we look at the kind of collection that you have. So what we are saying is there are so many titles yet to be discovered, and we want to discover more in Chennai. How Tamil Nadu government receives you? Excellent. We were able to, I personally were able to say hi to the Minister of Education. Is a kind gentleman. In Kuala Lumpur last year, our very own Minister of Education came, a lady came over to grace our event. So similar here, the Minister of Education came to launch the program. So we are saying, yeah, having great support from the government side for this kind of projects, which at the end of the day, not necessarily bring monetary gain for the government, but more of social return of investment kind of thing, is exciting because only government that puts in effort and cares for the people would support this kind of program. So we applaud the Tamil Nadu government for such beautiful, beautiful program. Nice. Tell me one thing which you want to take from this place. One thing that we want to take, the warmth and the love that the Tamil Nadu people has given us, and we want to more of that in the future. We feel privileged. Yeah. Thank you. Thank you. சென்னை பன்னாட்டு புத்தக காட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஆழி செந்தில்நாதன் அவர்கள் இவ்வளவு நாடுகள் வந்து ஒரு இடத்துல சங்கமிச்சு இன்னைக்கு இதன் மூலமா எழுத்தாளர்களுக்கு தமிழ் இலக்கியத்திற்கு ஒரு மிக பெரும் அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற இந்த அரசனுடைய நோக்கம் எப்போது தொடங்குச்சு? இது ஒரு பெரிய கூட்டு முயற்சி. ஒரு இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் அப்படிங்கிறது வந்து ஒரு குளோபல் பிராண்ட். அது வெறும் ஒரு ஈவெண்ட் மட்டும் கிடையாது, ஒரு எக்ஸிபிஷன் மட்டும் கிடையாது. அதன் மூலமாக வந்து நீங்கள் தமிழ்நாட்டை, சென்னையை வந்து உலகத்தோட பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி மேப்பில் கொண்டு போய் வைக்கிறீங்க. தமிழ்நாடு அரசு கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் செய்திருக்கிற பணிங்கிறது வந்து நீண்ட காலத்துக்கு தமிழ் இலக்கியத்துக்கும் தமிழ் பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரிக்கும் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரும்பணி. ஒரு தலைவர், அதாவது வந்து முதல்வர், தமிழ்நாடு முதல்வர் MKStalin அவர்களுடைய அந்த சிந்தனைங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா அது நடத்தவே முடியாது உங்களால். அதான் சொல்கிறேன், இது இட்ஸ் நாட் எட் அனதர் எக்ஸிபிஷன். இந்த சென்னை ட்ரேட் சென்டரில் யூ ஹவ் சீன் சோ மெனி எக்ஸிபிஷன். இட்ஸ் நாட் எட் அனதர். இது வந்து ரொம்ப யூனிக். ரெண்டாவது, பள்ளிக்கல்வித்துறை, அதன் கீழ் வரக்கூடிய பொது நூலகத்துறை இயக்ககம், பாடநூல் நிறுவனம், அவங்க வந்து 2 வருஷமாக முழுக்க ஃபுல் டீமாக இறங்கி இந்த வேலையை செஞ்சாங்க.
இளம்பகவத் சார் இருக்கிறாரு, சங்கரசரவணன் சார் இருக்கார். அவங்க மற்ற வேலைகளை பார்க்குறாங்களான்னு கூட எனக்கு தெரியல. முழுக்க இந்த பணிகளை வந்து செஞ்சாங்க. இந்த லீடர்ஷிப் இருக்கணும் நமக்கு. இந்த லீடர்ஷிப் இல்லாமல் செய்யவே முடியாது. போன வருஷம் வந்து 2 மாதத்தில் ஃப்ராங்க்ஃபர்ட் புக் ஃபேர் போயிட்டு வந்து 2 மாதத்தில் ஒரு பெரிய ஈவெண்ட்டை நடத்தி இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபெண்ட்ஸுடைய நம்பிக்கையை பெற்றோம். அப்போ எங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருந்தது, பப்ளிஷருக்கு என்ன பிரச்சனை இருந்ததோ அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு, குறிப்பாக வந்து இன்டர்நேஷ்னல் பப்ளிஷர்ஸோட பேசுகிறதுக்கு கூட இங்கே நிறைய பேருக்கு வந்து போதுமான பயிற்சி இல்லாமல் இருந்தது. அதுக்காக இந்த வருஷம் ஸ்பெஷலாக வந்து ஒரு இலக்கிய முகவர் பயிற்சி ஒன்று போட்டு, இதுவரையில் தமிழ்நாட்டில் ஒரு இலக்கிய முகவர் கூட கிடையாது. ஆனால் இன்றைக்கி திடீர்னு 20 பேர் இருக்காங்க. அவங்க எப்படி போய் பேசுகிறாங்க அப்படிங்கிறத நான் இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபெண்ட்டே கேட்கும்போது, அவங்க யங்ஸ்டராக இருந்தாலும் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் கூட தமிழ்நாட்டு ஆத்தர்ஸை ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்றது எல்லோரும் சொன்னாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியில் மட்டும் கிட்டத்தட்ட 60 பேர், சங்கரசரவணன் சொன்னார், 60 ஆத்தர்ஸை வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 40-50 மொழி கொண்டு போயிருக்கிறோம். இது வந்து குவாலிட்டேட்டிவ் ஜம்ப். இதை வந்து நீங்கள் ஒப்பிடவே முடியாது. அதன் பிறகு பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் வந்து அவங்களோட சேர்ந்து செய்தோம். குறிப்பாக நான் வந்து இன்டர்நேஷ்னல் கோஆர்டினேஷனில் நான் ஒரு 2017 நான் நிறைய இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர்லாம் போன அனுபவத்தில் சில விஷயங்களை செய்தேன். ஆனால் இது ஒரு கூட்டு முயற்சி, ஒருத்தருடைய முயற்சின்னு சொல்ல முடியாது, ஒரு கூட்டு முயற்சி. தமிழ் பதிப்பாளர்கள், தமிழ் ஆசிரியர்கள், படைப்பாளர்களுக்கெல்லாம் நிறைய சந்தேகங்கள் இருந்தது, அச்சங்கள் இருந்தது, நியாயமானது. ஆனால் அதையெல்லாம் வந்து சரி பண்ணி இப்போ மொத்த பேரும் வந்து இந்த ஈவெண்ட் மூலமாக நாம் வேறு ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறோம் என்கிற உணர்வு இருக்குது. சென்னை பன்னாட்டு புத்தக காட்சி அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரையில் தமிழ் பதிப்புலகத்தின் முகத்தை மாற்றி விட்டதும் உறுதியாக சொல்லுவேன். போன வருஷம் ஒரு 30 நாடுகள்லேருந்து வந்தாங்க, இந்த வருஷம் ஒரு 40 நாடுகளுக்கு மேலே வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய நன்மதிப்பை, நம்பிக்கையை பெறுவதுங்கிறது முக்கியம். அதுக்காக இந்த வருஷம் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர், ஷார்ஜா புக் ஃபேர்லாம் போய் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் வந்து ஒரு ஸ்டால் போட்டு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் போட்டு அவங்கக்கிட்ட தமிழ் இலக்கியத்தை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி, சென்னையை பற்றி வி ஹாவ் டு செல் என்டையர் தீம். நிறைய பேருக்கு தமிழ்னா என்னன்னு கூட தெரியாமல் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து சென்னை எங்கே இருக்குன்னு தெரியாது. தமிழ்நாடுங்கிற ஒரு மார்க்கெட் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இடத்துல திரு இளம்பகவத் சார் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் மார்க்கெட் பண்ணுறது அப்படின்றது. அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம புதுசாக கொண்டு வந்திருக்கக்கூடியது ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், லிட்ரரி ஏஜென்ட்ஸ். அப்போ அந்த ஒரு உருவாக்கம் அப்படின்றது எப்படி சாத்தியப்பட்டது? புதிய முயற்சி தான். இந்த ஆண்டு நாங்கள் ஃப்ராங்க்ஃபர்ட் புக் ஃபேருக்கு போயிருந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு இலக்கிய முகவர் ஒருத்தர், இத்தாலியை சேர்ந்த ஒரு இலக்கிய முகவரை சந்தித்தோம். அவங்க வந்து ஒரு அருமையான ஒரு இதை சொன்னாங்க, கருத்தை சொன்னாங்க. நீங்கள் வந்து ஒரு இலக்கிய சர்வதேச அளவில் கொண்டு போகணும் அப்படின்னா சர்வதேச நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். உங்களுடைய பப்ளிஷரோ உங்களுடைய ஆத்தர் வந்து நேரடியாக ஒரு மார்க்கெட் பண்ண முடியாது. ஒரு ஆத்தர் தன்னை பற்றியே மார்க்கெட் பண்ணுறது சர்வதேச நடைமுறை இல்லை. அப்போ அதுக்கு வந்து இலக்கிய முகவரோ அல்லது ஒரு பப்ளிஷரோ ஒரு நல்ல ரைட்ஸ் ப்ரொஃபஷனலோ இருக்கணும். ஒரு பப்ளிஷருக்கும் அவருக்கு நிறைய வேலைகள் இருக்குது, அதுக்கான உதவி பண்ணுவதற்கான ரைட்ஸ் ப்ரொஃபஷனல், ரைட்ஸ் மேனேஜர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. அவங்ககிட்டேருந்து வந்ததுக்கு பிறகு ஒரு குறுகிய காலத்துக்குள்ள ஒரு 1.5 மாதத்துக்குள்ளேயே நாங்கள் ஒரு திட்டமிட்டு நிறைய கல்லூரிகளுக்கு அழைப்பு விடுத்து, நிறைய இதில் இலக்கியத்தின் மேலே ஆர்வமுடைய நபர்களுக்கு அழைப்பு விடுத்து ஒரு 3 கட்ட தேர்வுகளுக்கு பிறகு ஒரு 500 பேருக்கு மேலே அதில் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு 20 பேர் செலக்ட் ஆனாங்க. நிறைய ஃபில்ட்ரேஷனுக்கு பிறகு ஒரு மெட்டிகுலஸ் பிளானிங் வந்து பண்ணோம். அதில் வந்து எல்லா விதமான காப்பி ரைட்ஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி பேசணும், ஒரு சினாப்சிஸ் எப்படி எழுதணும், அதை எப்படி பிச் பண்ணணும், அந்த சினாப்சிஸில் என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். நம்ம அனுபவமிக்க இலக்கிய முகவர்கள்லாம் அதில் கலந்துக்கிட்டாங்க. நம்மளோட பங்கெடுத்துருக்கக்கூடிய டர்க்கியோடைய ஒரு அனுபவமிக்க இலக்கிய முகவர் நெர்மின், அவங்கெல்லாம் கூட ஆன்லைனில் நமது இலக்கிய முகவர்களுக்கு சொன்னாங்க. நீங்கள் அவங்ககிட்ட கூட கேட்கலாம், இலக்கிய முகவர்கள் எந்த அளவுக்கு வந்து பிச் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு சிறந்த ஒரு பங்களிப்பை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதுவரையுமே அவர் ஒரு 350க்கு மேற்பட்ட புத்தகங்களை, தமிழ் புத்தகங்களை வெளிநாடுகளுக்கு எடுத்துகிட்டு போனதில் இலக்கிய முகவர்களுடைய பங்களிப்பு வந்து மிக மிக முக்கியமானது. இலக்கியத்திற்கு ஒரு முகவர் அப்படின்றது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய புதுமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சர்வதேச நாடுகளில் இது எப்போதுமே இருந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு கலாச்சாரம். அத்தகைய பல ஆண்டு காலமாக இலக்கியத்திற்கான முகவராக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய டர்க்கியிலிருந்து வந்திருக்கக்கூடிய திருமிகு நர்மீன் இருக்காங்க நமக்கு. ஹலோ, வி வெல்கம். This is my second time in Chennai. I learned about it last year when I was in Kerala Literature Festival, and I'm very happy that I made it. And this year I saw almost 40 different
countries in the program. And the second year, having that many international guests, speakers, this is amazing. So this is the success of the team and the state and the people who support this book fair. It is a book fair to promote Tamil-Nadu literature, but also it is a fair to promote all the state, all India. So and it's a wonderful example for the other languages in India. We would like to learn about the other languages, but they don't have this kind of book fairs. And they, for example, even last year it was wonderful, but this wonderful team work a lot to improve it this year. For example, they didn't have to organize an educational program for the agents, but they did it. I met a lot of new agents this year. Some of them, I'm sure they will be very successful international agents in the future. And I'm looking forward to meet them in Frankfurt, in Bologna, in London, and Istanbul. But I'm sure that some of them will go to book publishing houses, and they will be like the copyright coordinators in that companies. So this is whole together, it is improvement of the publishing market in Tamil Nadu and India. So for us, a literary agent is a new thing. We usually don't promote through agents. This is a new thing. But you have been a literary agent for a long. So how much important is this to concentrate in this way? Yes. I had a meeting with a lovely new agent yesterday, and she's asked me, Narmin, why do you spend your time to give us lessons or lectures, the speeches? And she was so lovely. And I remember my first days. I started publishing in 2002, and I'm coming from different field. I was a teacher for literature, and I found myself in a publishing house, and they told me that, oh, you are going to be the copyright director. Okay. What I'm going to do? Who are the other people in the country? There was no. I was the first one. So I learned it from the scratch, and it was very painful. It took me so long time, so much money. I had to travel. So I had many mistakes. So that's why my pain is still there. So I want to share my knowledge, my experience with the newcomers. I remember 2007 when I went to Tokyo Book Fair, they asked me which language I speak in Turkey. I was very angry. How come that you don't know my language? I mean, I'm from Turkey, and of course I speak Turkish. Your case is even difficult. So when you go to Tokyo Book Fair, they will ask you a lot of questions. But big markets, I never say big languages, because languages are equal. Markets, publishing markets are, size difference. So when you go to book fairs, you have to explain India and the states and the different geography and then languages and then the culture. So it's their job is more difficult than me, I think. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லிட்ரேச்சர் இலக்கியத்திற்கான முகவர்கள் அப்படின்றது இந்த சென்னை பன்னாட்டு புத்தக காட்சியில் அமைக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட முகவர்கள் நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், என் பெயர் தினேஷ். நான் தமிழக அரசால் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 இலக்கிய முகவர்கள் ஒருவன். இலக்கிய முகவர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டே எங்களுக்கு எல்லாம் புதுசு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் புதுசு. கவர்மெண்ட் பல கட்ட பரிசீலனைகளுக்கு பிறகு எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பல 2 மாத கால அளவு பயிற்சி கொடுத்துருக்காங்க, நிறைய ரிசோர்ஸ் பர்சன்ஸ். ஸோ நிர்மின் மேடம்லாம் எங்களுக்கு ஷி டுக் இன் ஆன்லைன். இந்த வெள்ளம் சென்னை வெள்ளம் வந்தப்போ கூட எங்களுக்கு பயிற்சி நடந்தது. அந்த அளவுக்கு தமிழக அரசு எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்களை உருவாக்கியிருக்காங்க. நாங்கள் ரைட்ஸ் கேட்டலாக் அப்படின்ட்டு பல தமிழ்நாட்டு முக்கியமான எழுத்தாளர்களையும் வளர்ந்து வரும் எழுத்தாளர்களையும் பல இந்திய மொழிகளுக்கும் வெளிநாட்டு மொழிகளுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாங்கள் எங்களுடைய கேட்டலாகில் நிறைய ஆர்த்தர்ஸ் சேர்த்துருக்கோம். நான் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள், நான் பார்த்தசாரதி அவர்கள், நான் முத்துக்குமார் அவர்கள், மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள்,
பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ், உதயச்சந்திரன் ஐஏஎஸ் போன்றவர்களோட புத்தகங்களை வந்துட்டு என்னோடய ரைட்ஸ் கேட்டலாகில் சேர்த்து இன்றைக்கு பல வெடிமொழிகளுக்கும் இந்திய மொழிகளுக்கும் அவர்களுடைய புத்தகங்கள் வந்துட்டு MOU சைன் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய இணை இயக்குனர் திரு சங்கர சரவணன் சார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இந்த ஒரு பன்னாட்டு புத்தக காட்சி அப்படின்றது இவ்வளவு ஆண்டு காலத்தில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்க ஒரு தளமாக இருக்குது? தமிழ்நாடு அரசு வந்து பாடநூல் கழகம் வந்து ஒரு முக்கியமான பணியாற்றிட்டு இருக்கு. உங்களுக்கு நாங்கள் வந்து 600 டெக்ஸ்ட் புக் மேலே போட்டு டைட்டிலில் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். இந்த இலக்கிய பணி அப்படிங்கிறது கடந்த 2 ஆண்டுகளில் ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்து பண்ணிகிட்ருக்கோம். பன்னாட்டு புத்தக கண்காட்சிகளை போய் பார்க்குறதுக்கு அரசு எங்களை அனுப்பி வச்சது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. அதனால தான் எங்களால் இதை பண்ண முடியுது நூலகத்துறையோடு சேர்ந்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலக்கிய முகவர்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாமே பேசினோம். அதை பற்றிய புரிதல்களை ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் நிறைய சேலஞ்சஸ் சந்திக்க வேண்டியிருந்தது. ஆத்தர்ஸ் டேலாம் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு ஆலி சார் சொன்னாங்க, இது வந்து நம்மகிட்ட புக்குக்கு மார்க்கெட்டிங் தேவைப்படுது அப்படின்ட்டு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல புத்தகங்களுக்கு சிறகுகள் இருக்கும், பறந்து சென்றுவிடும் சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படிலாம் பறந்துலாம் போகாது, மார்க்கெட்டிங் பண்ணால் தான் போகும். மறைவாக நம்முடைய பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை, திறமான புலமையினில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும்னு பாரதியார் சொல்லுவார். அது மாதிரி இதை வெளிநாட்டார் வணக்கம் செய்யணும் அப்படின்னா அங்கே கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு வந்து லிட்டரரி ஏஜென்ட்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு. அதை வந்து தெளிவாக நமக்கு எடுத்துக்காட்டினது இந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சிகள் தான். அங்கே போய் நம்ம பார்த்து வந்ததுனால இதை நம்ம ஆத்தர்ஸ்க்கு புரிய வைக்கிறதுக்கு சில பேர் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. மூத்த எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரி, இளைய எழுத்தாளர்களாலும் சரி, சில பேருக்கு இந்த ட்ரெண்டுங்கிறது புரிஞ்சுது. சில பேருக்கு அது வந்து இன்னும் பிடிபடலை. இன்னும் அடுத்த ஆண்டு இன்னும் நிறைய ஆத்தர் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நாங்கள் பண்ணதில் இப்போ வந்து ஒரு சின்ன லிஸ்ட் என் கையில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ இன்வேர்டும் வாங்கியிருக்கோம், வெளியிலேருந்து இங்கேயும் வாங்கியிருக்கோம். அதில் அதிகமாக வாங்கப்பட்டது வந்து ஃபரிதா கலப்ரியா அப்படின்னு ஒரு ஈரானியன் ரைட்டர். அவங்க வந்து குழந்தை புத்தகம் ரொம்ப அருமையாக போட்டிருந்தாங்க. நாங்கள் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் பார்த்துருக்கோம். பார்த்துட்டு நம்ம ரைட்ஸ் டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் மூலம் வாங்கி பள்ளிகளுக்கெலாம் கொடுக்கலாம்னு சொல்லி வாங்கினோம். அருமையான ஓவியங்கள், ரொம்ப அழகான இது, குழந்தைகளோட மனதை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரியான புத்தகங்கள் 14 புத்தகங்கள் நம்ம இந்த வாட்டி இதில் வாங்கியிருக்கோம். இப்போ தமிழ்லேருந்து வெளியில் போகக்கூடிய புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த லிட்டரரி ஏஜென்ட்டுக்கு தான் நம்ம இது சொல்லணும். இங்கே 2 பேர் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இப்போ 20 ஏஜென்ட் இருக்காங்க. 2 பேரும் ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, இவங்க அதிகமான ஆத்தரை வந்து பிச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆத்தருக்கு அதிக மொழிகளில் கொண்டு போயிருக்காங்க. ஒன்று தினேஷ், இன்னொன்று ராஜலட்சுமி, 2 பேரும். இப்போ உதாரணமாக தினேஷ் பார்த்தீங்கன்னா கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய 9 படைப்புகளை, பல்வேறு படைப்புகளை 9 மொழிக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, ஆர்மேனியன், ரஷ்யன், ஸ்லோவேனியா, டர்க்கிஷ், மராத்தி, பெங்காலி, அரேபியன் அப்படின்னு சொல்லிட்டு 9 மொழிகளுக்கு. இப்போ ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பாமா அவர்களுடைய இலக்கியங்களை 6 மொழிகளுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃப்ரெஞ்சு, அரேபி, அல்பேனியன், ஸ்லோவேனியன், குஜராத்தி, தெலுங்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்தாளர்களுக்கும் இருக்குது. 4, 5, 3, 2 அப்படின்னு நிறைய எழுத்தாளர்கள். ஒரு பக்கம் அவங்களுடைய இலக்கியங்கள், எழுத்துக்கள் மற்றும் மொழிகளுக்கு போது, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக என்ன மாதிரியான வாய்ப்புகள் உருவாக்கப்படும்? இவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பண்ணும் பொழுது அந்த ராயல்ட்டியில் ஒரு பர்சன்டேஜ் 15% 25% ராயல்ட்டி கொடுக்கணும். அவங்களுக்கு வரக்கூடிய ராயல்ட்டியில் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் கிராண்ட் கொடுப்போம். அதுலேருந்து இவங்களுக்கான அந்த பெனிஃபிட்டை நம்ம எடுத்து டிடெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஃபர்தராக சேல் ஆகும் பொழுது அந்த ராயல்ட்டியில் பர்சன்டேஜ் கொடுக்கணும். அது வந்து இவங்களால தான் போகுது. இவங்க தான் அதுக்கு தான் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபுல் டைம் அங்கே இது பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய பொறுப்புணர்வு என்ன ஏது அப்படின்ட்டு சார் சொல்லும்போது சொன்னாங்க. டிபிஎல் சார் சொல்லும்போது, இளம்போ சார் சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு எழுத்தாளரை போய் சொல்லிக்க முடியாது, நான் பெரிய ஆள், எனக்கு என் புக்கை எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாது. அதனால் நல்லாவும் இருக்காது. அது கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களே சொல்லியிருப்பார், நான் நெப்போலியன், நான் அலெக்சாண்டர்னு நானே சொல்லக்கூடாது, அதனால தான் நான் வாய்ப்பு கேட்பதற்கே நான் கூச்சப்பட்ட ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு போய் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவங்களுடைய ப்ரொஃபைல் அதை பார்த்தாலே தெரியும், இவர் வந்து நல்ல ப்ரொஃபைல் உள்ளவங்கிறது. ஆத்தர் ப்ரொஃபைல் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணாலே அவங்களுக்கு தெரியும். அந்த கதையினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும், சொல்லி புரிய வைக்கணும். அதை வந்து இவங்க 2 பேரும் ரொம்ப சிறப்பாக பண்ணதுனால இப்படி அதிகமாக போக முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி இலக்கிய முயற்சிகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நல்ல மூத்த எழுத்தாளர்கள் எல்லாருக்கும் வரும்பொழுது நம்ம தமிழ் படைப்புகள் இன்னும் அதிகமாக போகும். இப்போ நம்ம ஒரு 60 எழுத்தாளர்களுடைய படைப்புகளை நம்ம வச்சு இன்றைக்கி கொண்டு போயிருக்கோம். அது மாதிரி இன்னும் நிறைய பேர்களை நம்ம கொண்டு போவோம். ஒட்டுமொத்தமாக தமிழ் இலக்கியத்திற்கும் எழுத்தாளர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் இத்தகைய ஒரு களம் அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய இந்த முயற்சி எப்படி பார்க்குறீங்க? இது வந்து உண்மையிலே ஒரு எழுத்தாளர்களுக்கும் இலக்கியத்துக்குமான பொற்காலம் அப்படின்னு சொல்லணும். சார் சொன்ன மாதிரி கடந்த 100 வருஷத்தில் பண்ணதை விட அதிகமாக அந்த 2 வருஷத்தில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது, அதில் ஒரு சின்ன பகுதியாக இருந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால் தமிழ்நாடு அரசுக்கு இது வந்து ஒரு பெருமைமிக்க ஒரு காலம். இது தமிழ் இலக்கியத்தை உலகுக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமைமிக்க காலம். நம்ம லிட்டரரி ஏஜென்ட்ஸ் வேர் வெரி மச் அப்ரிசியேட்டட் பை தி காட் மதர் ஆஃப் லிட்டரரி ஏஜென்ட் மேடம் நெர்மின். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தில் இவ்வளவு தீவிரமாக இருக்காங்க அப்படின்னு
அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்க முடியும்? தமிழ் இலக்கியத்திற்கு செய்ய வேண்டும் அப்படின்ற நோக்கம். உண்மையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நம்ம நெஞ்சார்ந்த நன்றியை சொல்ல வேண்டும். எழுத்தாளர்கள், எழுத்துலகமே, இலக்கிய உலகமே இதை கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். எல்லா விஷயத்திலையும் ஏன்னா அரசாங்கத்துடைய வேலை அப்படிங்கிறது இலக்கியத்தை ப்ரமோஷன் பண்ணுறது அப்படிங்கிறது மேடம் சொன்னாங்க, அடிபா மேடம் பேசும்போது சொன்னாங்க. அது வந்து பிரைமரி இம்பார்ட்டன்ஸில் இல்லை, மற்ற விஷயங்கள் இருக்குது. அதோடு சேர்ந்து இது வந்து ஒரு ப்ரியாரிட்டி இல்லாத ஒரு துறையாக தான் இருக்குது. அதையும் ஒரு ப்ரியாரிட்டி உள்ள துறையாக எடுத்து ஒரு முழு நேரம் உழைக்கிறார் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இலக்கியத்துக்கும் அந்த லிட்ரரி பாரம்பரியத்தில் வரதுனால முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது அதே பாரம்பரியத்தில் வரதுனால கவிஞருடைய புத்தகத்தை வெளியிடும்போது கூட சமீபத்தில் ஒரு இலக்கிய விழாவில் முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க, நான் வந்து கவிஞனோ ரசிகனோ இல்லை, நான் வந்து ஒரு வாசகன் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அவர் வந்து பேசும்பொழுது அவரும் புத்தகம் எழுதியிருக்கிறார், அவரும் உங்களில் ஒருவன் என்று புத்தகம் எழுதியிருக்கிறார். இலக்கியத்தை வந்து கொண்டு போய் சேர்ப்பதில் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பணி. இதில் வந்து அவருடைய வரலாற்றில் பொறிக்கப்படக்கூடிய ஒரு பணியாக இருக்கு. இந்த சென்னை பன்னாட்டு புத்தக காட்சியில் பதிப்பாளர்களும் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய பதிப்பாளர்களும் இருக்காங்க. உங்கள் 2 பேருக்குள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகிட்டு இருக்கு. இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்த 2வது பதிப்பில் வந்து நடந்திருக்கு. அப்போது ஒரு பதிப்பாளருக்கு இந்த களம் எப்படி அப்படின்றது எவ்வளோ முக்கியம்? ஏன்னா நீங்கள் போய் வெளிநாடுகளுக்கு போய் உங்களோட வெளிமொழிகளில் மொழிபெயர்க்கப்படணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு வர்ற மாதிரியான சூழல் இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையுமே கடந்து ஒரே இடத்துல 30க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினரோட பேசுவதற்கான அந்த ஒரு வாய்ப்பு எப்படி பார்க்குறீங்க? இந்த சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் ஒரு பெரிய ப்ளஸ். நான் I'll just inform you. இப்போ நாங்கள் 1990s வெளியூரில் இங்கிலீஷில் இருக்க புக்கை தமிழில் கொண்டு வரும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஜென்ரலாக ஒரு 3 to 8 months ஆகும். ஏன்னா நெகோஷியேட் பண்ணி மெயில் அனுப்பிச்சு அவங்க திருப்பி ரிப்ளை பண்ணி இந்த 6 to 8 months நடக்கக்கூடிய அந்த நெகோசியேஷன்ஸை 3 days we are finishing it. ப்ராப்ளி within a month புக்கு வந்து உள்ளே வந்துடுது. ஸோ அதே மாதிரி ப்ரொடாமினெட்லி இங்கிலீஷில் இருக்கிற புக்கு தான் நம்ம தமிழில் கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ மற்ற லாங்குவேஜில் இருக்கிறனால இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் தாய்லாந்து போய் அவங்ககிட்ட இருந்த புக்கு வந்து அதாவது மாங்கா காமிக்ஸ்ன்னு அது அவங்களோட லாங்குவேஜில் தான் இருந்தது. இப்போ பட் இதுவே இங்கிலீஷ் இருந்தால் மட்டும்தான் எங்களால் போட்டிருக்க முடியும். அப்போ அவங்ககிட்ட போய் கேட்டோம், இது நல்லா இருக்குது இந்த புக்கு, எங்களுக்கு வந்து தமிழில் போடணும்னு ஆசையாக இருக்குது, பட் இது இங்கிலீஷில் இருக்குமா? அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் தாயிலேருந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மாற்றி கொடுக்குறோம், நீங்கள் தமிழில் போடுங்க. நாங்கள் சார் இங்கிலீஷ் போட முடியும், நான் இங்கிலீஷும் கொடுக்குறேன்றாங்க. இது வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷனல் புக் ஃபேரில் நேராக பார்த்தா மட்டும்தான் அது சாத்தியம். இல்லைனா வந்து அந்த புக் இங்கிலீஷில் வந்து அது நல்லா விற்கிற புக்கை பார்த்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு 2 to 3 years ப்ராசஸ். இந்த 3 years ப்ராசஸ் 3 days முடிக்கிறது இட்ஸ் வெரி பிக் அச்சீவ்மெண்ட் பை இட் செல்ஃப். ஸோ வணக்கம், என்னோட பேர் ராஜலக்ஷ்மி. நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட லிட்ரரி ஏஜென்ட்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் 2 months அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி இன்றைக்கி இங்கே இலக்கிய முகவராக அவங்க முன்னாடி இருக்கேன். அண்ட் நான் ரெப்ரசென்ட் பண்ண ஆத்தர்ஸ் வந்து பாமா அவர்கள், கரண் கார்கி அவர்கள், எஸ் காமராஜ் அவர்கள் அண்ட் தோமுசி ரகுநாதன். ஸோ இவங்களெல்லாம் நான் ரெப்ரசென்ட் பண்ணேன். அண்ட் பாமா அவர்களை வந்து நான் வந்து 6 மொழிகளில் கொண்டு போயிருக்கேன். அண்ட் கரண் கார்கி அவரோட ஒர்க்கை வந்து 5 மொழிகளில், காமராஜ் அவர்களோட ஒர்க்கை வந்து 2 மொழிகளில், ஒன்று ஸ்வாஹிலி, இன்னொன்று நம்ம நாட்டு மொழி. அண்ட் தோமுசி ரகுநாதன் அவர்களோட பஞ்சும் பசியும் அப்படிங்கிற ஒர்க்கை வந்து 2 நாட்டுக்கு கொண்டு போயிருக்கேன், 2 நாட்டு மொழிகளுக்கு கொண்டு போயிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்து அண்ட் இந்த பிளாட்ஃபார்மையும் அமைச்சு கொடுத்து இந்த எக்ஸ்போஷர் இங்கேயே கொடுக்கறது வந்து இட்ஸ் அ வெரி வெரி பிக் திங். அண்ட் அது கவர்மெண்ட்டே பண்ணுறது வந்து இட்ஸ் அ பிக் இனிஷியேட்டிவ். வி ஆர் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தி கவர்மெண்ட். சார், இப்போ பதிப்பாளர்கள் நம்ம பேசுகிறோம், எழுத்தாளர்கள் பேசுகிறோம், குறிப்பாக பதிப்பாளர்கள் வந்து தன்னுடைய புத்தகங்களை இந்த மாதிரியான சர்வதேச களத்திற்கு கொண்டு செல்வது எப்படி அப்படின்றது தெரியாமல் இருப்பாங்க, அல்லது அதுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான முயற்சிகளை ஈடுபடாமல் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஊக்கம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். நமது பதிப்பாளர்கள், நம்ம ஊரில் ஒரு சிறு துறையாக வச்சிருக்கக்கூடிய பதிப்பாளர்கள் சர்வதேச பதிப்பாளர்களை நேரடியாக பார்த்து பேசுவதற்காக மிக தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும், பெரிய செலவு செய்ய வேண்டியிருக்கும். அவர்களெல்லாம் வந்து நாம் இங்கே கொண்டு வந்து இப்போ உதாரணமாக நமது தமிழில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தமிழில் ஒரு 1000 பிரதிகள் விற்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இதே ஒரு ஐரோப்பிய மொழிகளில் போகிற பொழுது ஒரு 5000 பிரதிகள் விற்கும். அது இதே இன்னொரு ஆசிய மொழிக்கு போகிற பொழுது இன்னொரு 3000 பிரதிகள் விற்கும். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலரைஸ் ஆகி இந்த ஒரு பதிப்பு, ஒரு புத்தகம் என்பது பல 1000 பிரதிகள் விற்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டை இது விரிவுபடுத்தும். நம்மளுடைய தமிழ் பேசும் மக்களினுடைய மக்கள் தொகை வந்து ஒரு 8-9 கோடி இருக்கிற பொழுது, இதே உலக மொழிகளில் இருக்கக்கூடிய பிற மொழிகளை நம்ம ரீச் பண்ணுற பொழுது இன்னும் பல கோடி மக்களை நம்ம வந்து ஒரு வாசகர்களாக பெறலாம். இதை
இதற்கான ஒரு பெரும் வாய்ப்பை வந்து இந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சி கொடுத்துருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சருடைய இந்த ஒரு மாபெரும் நோக்கம் அப்படின்னா நீங்கள் எப்படி அதை சொல்லுவீங்க? அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஒரு மிக சீரிய ஒரு முயற்சி தான் இந்த சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி. நீங்கள் சொன்ன மாதிரி அரசுக்கு பல்வேறு ப்ரியாரிட்டிஸ் வந்து இருக்கிற பொழுது இலக்கியமும் தமிழ் மொழியினுடைய வளமையும் வந்து உலக மொழிகளுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறதுல தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவனம் இருக்குது. அதில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெரிய அளவுக்கு அதில் கவனம் செலுத்தினதுனால தான் போன ஆண்டு நம்ம வந்து 1.5 கோடி ரூபாய் வந்து தமிழ் மொழிகளுக்கான மொழிபெயர்ப்பு மானியம் வழங்கியிருந்தாங்க. இந்த ஆண்டு அதை 3 கோடி ரூபாயை அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அறிவிப்பெல்லாம் வந்து இந்த நிதி நல்கையெல்லாம் வந்து தமிழ் இலக்கியங்களை உலகெல்லாம் எடுத்து செல்வதற்கு ஒரு மாபெரும் உதவியாக இருக்கும். இதற்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சருடைய நமது இந்த மொழி மீதும் தமிழ் நூல்களின் மீதும் இருக்கக்கூடிய அக்கறையும் கரிசனமும் தான் இதுக்கு மிக மிக முக்கிய காரணம். பதிப்பாளர்களுடைய உலகம் அப்படின்றது முன்பு எவ்வளவு சுருக்கமாக இருந்தது, சுருங்கி இருந்தது, இப்போது அது எவ்வளவு விரிவடைஞ்சிருக்கு? விரிவடைய தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம். அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-250 பதிப்பாளர்கள் இருப்பாங்க அப்படின்ற அதாவது நம்பர்ஸ் பொதுவாக நிறைய இருக்கலாம். ப்ராக்டிக்கலாக இருக்கிறவங்க 200-250 பதிப்பாளர்கள் இங்கே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு 25-30 பதிப்பகங்கள் தான் பெரிய அளவுக்கு செயல்படக்கூடியவர்கள். ஆனால் அந்த பதிப்பகங்களுடைய அந்த வீச்சு விற்பனை அளவுங்கிறது மிக குறைவு தான். ஒட்டுமொத்தமாக தமிழ் மார்க்கெட்டுடைய எண்ணிக்கை வந்து நமக்கு வந்து உத்தரவாதமாக தெரியல. பட் வந்து இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு குடிசை தொழிலாக இருக்குப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் சர்வதேச அளவில் நீங்கள் போகும்போதே நீங்கள் அந்த குடிசை தொழிலிருந்து ஒரு 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 ப்ரொஃபஷனலான ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை நோக்கி போகிற மாதிரியான ஒரு மாற்றம் வந்து ஏற்படும். அதே மாதிரி நமக்கு இங்கிலீஷ்லேருந்து தமிழில் வரக்கூடிய புக்ஸ் தான் வந்து டிரான்ஸ்லேஷனில் இருக்குது. அது ஒரு உலகம் முழுக்க ஒரு 4-5 பெரிய பதிப்பகங்கள் புக்கு தான் திருப்பி வந்துகிட்டே இருக்கும். இப்போ பெங்குவின், ஹார்பர் காலின்ஸ் இந்த மாதிரி சில பதிப்பகங்கள் புத்தகங்கள் தான் வரும். ஆனால் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி வந்து புக் கல்ச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த காலகட்டத்தில் இங்கே வந்து ஃப்ரெஞ்சு நூல்கள் வந்திருக்கு, சோவியத் நூல்கள், ரஷ்ய நூல்கள் வந்திருக்கு, பல மொழிகள் அரபு நூல்கள் வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. இப்போ சமீபத்தில் அதெல்லாம் இல்லாமல் போச்சு. இப்போ அதை ரிவைவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, முதல்ல வந்து பதிப்பகங்களுடைய விற்பனை அதிகரிக்கும். ஏற்கனவே அதற்காக பொது நூலகத்துறை வந்து தமிழ்நாட்டில் 38 இடங்களில் கண்காட்சி நடத்துகிறாங்க. ஸோ விற்பனை அதிகரிக்கும். அப்புறம் மக்களுக்கு சாய்ஸஸ் வேணும். நீங்கள் பொன்னியின் செல்வனே எத்தனை இடத்துல வாங்குவீங்க? அப்போ மக்களுக்கு நிறைய சாய்ஸஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பல்வேறு வகையினங்களாக பிரித்து பப்ளிஷ் பண்ணுறது தமிழில் பெருசாக இல்லை. குழந்தைகள் புத்தகங்கள் அல்லது வந்து யங் அடல்ட்ஸ், பிஸ்னஸ் புக்ஸு, அகாடமிக் புக்ஸ்னால் அப்படி பிரித்து பண்ணுறது ரொம்ப அதிகம். 1-2 பிரிவினை தான் இருக்கும். இப்போது இவங்ககிட்ட இன்டர்நேஷ்னல் பப்ளிஷர்ஸ் கிட்ட அதெல்லாம் நம்ம கற்றுக்குறோம். இந்த நிலை தொடரும்போது ஒரு 5 முதல் 10 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க முதல்ல படைப்பாளர்கள் அவங்களுக்கு இன்றைக்கி சரியான ராயல்ட்டி கிடைக்கல. ராயல்ட்டிங்கிற விஷயமே இங்கே வந்து ரொம்ப ஒரு சரியான விஷயமாகவே இல்லை. இப்போ இலக்கிய முகவர்கள் இந்த மாதிரி முறை வரும்போது முதல்ல வந்து படைப்பாளர்களுக்கு ஒரு சட்ட ரீதியான அங்கீகாரமும் பாதுகாப்பும் வாய்ப்பும் கிடைக்குது. ஒரு 20 தமிழ் ரைட்டர்ஸை நம்ம குளோபலாக கொண்டு போயிட்டோன்னு சொன்னால் இது மிகப்பெரிய மார்க்கெட்டு, சாதாரண மார்க்கெட்டே கிடையாது. எப்படி நான் சொல்கிறேன்னா, வெளிநாட்டில் இருக்கிற பதிப்பகங்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கும் நிறைய வெளிநாட்டு இலக்கியங்கள் அவங்க மொழியில் வரணும். அங்கே இருக்கிற ஒரு பப்ளிஷர் எவ்வளோ காலம் ஒரே ஃப்ரெஞ்சு ஒரே ஸ்பானிஷை போட்டுட்ருப்பார். அப்போ அவங்களுக்கு வந்து தமிழ் நூல்கள் வந்தால் அதை அங்கே மார்க்கெட் பண்ண முடியும். அப்போ அது நமக்கு அவங்க எவ்வளோ தேவையோ அதே மாதிரி அவங்களுக்கும் நாம் தேவை. இந்த பரஸ்பர பரிவர்த்தனை செய்யும்போது தமிழ் பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆத்தர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட்டர்ஸ்க்கு, அப்புறம் பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரொஃபஷனலுக்கும் ஒரு ரேப்பர் டிசைன் பண்ணுறவங்க உட்பட அத்தனை பேருக்கும் வந்து ப்ரொஃபஷனலான ஒரு வாழ்க்கை அமையும். அது ரொம்ப முக்கியம். அதை நான் ஒரு முறை வந்து ஒரு மனவை முஸ்தபான்னு ஒரு புகழ்பெற்ற அறிஞர் இருந்தார், மொழிபெயர்ப்புலாம் செஞ்சுருந்தார். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு முறை சந்தித்த போது என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டார். நான் மொழிபெயர்க்கிறேங்க ஐயா அப்படின்னேன். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதை சொல்லு முதல்ல, மொழிபெயர்க்கிறதுலாம் வேறு. இதுதான் வந்து நிலைமை. நீங்கள் ஒரு நூலாசிரியராக, ஒரு படைப்பாளராக, நாவலிஸ்டாக, மொழிபெயர்ப்பாளராக இருந்தீங்களா நீங்கள் வந்து அதை நம்பி வாழ முடியாதுன்ற நிலைமை இருக்குது. ஆனால் இது அதை மாற்றும். நான் ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவ் லிட்ரேச்சர் ஒரு நாவல் கொண்டு வந்து 5 மொழியில் 10 மொழியில் போச்சுன்னா எனக்கு வரக்கூடிய வருமானங்கிறது கௌரவமாக இருக்கும். முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய படைப்பாளர்களுக்கு கௌரவமான வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்துறதுக்கு வந்து இந்த இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வேறு எல்லாத்தையும் விட அது ரொம்ப முக்கியம்னு பார்க்குறேன். ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி எக்கோசிஸ்டம்னு ஒன்று க்ரியேட் ஆகணும். ஒரு பப்ளிஷர், ஒரு டிரான்ஸ்லேட்டர், ஒரு எழுத்தாளர், ரைட்ஸ் ஏஜென்ட்ஸு, லிட்ரரி ஏஜென்ட்ஸ், இது எல்லாம் சேர்ந்து வரும்போது இப்போ யாரையும் ஏமாற்றிட முடியாது.
ரெண்டாவது சும்மா சின்ன லெவலில் ப்ளே பண்ணக்கூடாது, இன்டர்நேஷ்னல். இங்கே பாருங்கள், அவங்க வந்து பாமாவோட புத்தகங்களை 6 மொழியில் கொண்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு அடுத்த வருஷம் வந்து இன்னொரு 100 பதிப்பகம் 100 நாடுகள் இங்கே வந்தால் என்ன ஆகும்? 10 மொழிக்கு போகும். அப்போ உலகம் முழுக்க இருக்கிற பெஸ்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் நம்ம கொண்டாடுறோம், நம்ம ரைட்டர்ஸை யாரும் கொண்டாடலையே. அந்த தன்மை வந்து மாறும். எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரியான ஒரு வின் 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 சுச்சுவேஷன் அப்படிங்கிறது தமிழ் பப்ளிஷிங் வேர்ல்டுக்கு வந்ததே கிடையாது. அதை தான் நம்ம உருவாக்க முயற்சி பண்ணுறோம். ஆழி செந்தில்நாதன் சார் சொன்னது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்க்ரூட்டனைசேஷன் ஒரு தளத்தை வந்து சரியாக கட்டமைக்கிறது, தமிழ் எழுத்தாளர்களையும் பதிப்பாளர்களையும் உலக அரங்கிற்கு சரியாக கொண்டு போகிறது, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கான முயற்சிகளை அவர்கள் எடுப்பதற்கு முன்பாக ஒரு அரசாங்கம் எடுப்பதுன்றது எப்படி? அதாவது நமது பதிப்பாளர்களும் சரி எழுத்தாளர்களும் சரி இதை வந்து ஒரு தொழில் முறையில் வெற்றிகரமான தொழிலாக இதுவரை நிறுவலை அப்படிங்கிற வருத்தத்தோடு தான் இருக்கிறாங்க. அதை தீர்ப்பதற்கு தான் நம்ம வந்து புத்தக காட்சிகளை நம்ம நடத்துகிறோம். புத்தகங்கள் விற்பனையை உயர்த்துவதற்கான பல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு நூலகத்துறை வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வைப்ரண்டான நூலகத்துறை. நிறைய நூலகங்கள், நிறைய நூல்களை நம்ம வாங்கி அதை பயன்படுத்துகிறோம், நூலகத்தில் வைக்கிறோம். நூல்கள் வாங்குவதற்கான ஒரு வெளிப்படைத்தன்மையோட நூல்கள் வாங்குவதற்கான ஒரு கொள்கை ஒன்று வகுக்கப்பட்டு வருகிறது. அந்த கொள்கை விரைவில் வெளிவர பொழுது இன்னும் வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு நூல் கொள்முதல் வந்து நடைபெறும். இந்த நூல்கள் வாங்குதல், நூல்கள் படித்தல், படிக்கும் கலாச்சாரத்தை உருவாக்குதல், இது எல்லாத்துலேயும் பள்ளிக்கல்வித்துறை பள்ளியிலிருந்து படிப்பதற்கான வாசிப்பு இயக்கம் போன்ற முயற்சிகளை ஈடுபட்டுருக்கோம். பாடநூல் கழகத்திலிருந்து இளந்தளிர் இலக்கிய திட்டம் மாதிரியான திட்டங்களில் நிறைய குழந்தை நூல்கள் வருகிறது, அது மாதிரி பாடநூல்கள் வருகிறது. ஸோ இந்த முயற்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படித்தலையும் நூல்கள் வாங்குதலையும் ஊக்குவிப்பதன் மூலமாக நூல் விற்பனை அதிகமாகும், பதிப்பாளர்களும் எழுத்தாளர்களும் வந்து மிகப்பெரிய பயன்பெறுவார்கள். குறிப்பாக இது வந்து ஒரு லாபகரமான முயற்சியா லாபம் இல்லாத முயற்சியாங்கிறத விட இது நமது சமுதாயத்திற்கு செய்யும் ஒரு மாபெரும் தொண்டு அப்படிங்கிற விதத்தில் தான் எல்லாருமே இந்த பப்ளிஷிங் ஃபீல்டில் இருக்காங்க. நாம் வந்து இலக்கியத்தின் மூலமாகவும் புத்தகத்தின் மூலமாகவும் இந்த உலகிற்கு ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறோம், இந்த சமூகத்திற்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல விளைகிறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான பங்கு. ஸோ அந்த பணியில் ஒரு பொருளாதார ரீதியிலான சங்கடங்களை தீர்ப்பதற்கும் இந்த மாதிரியான முயற்சிகள் பெரிய அளவுக்கு உதவி பண்ணோம் அப்படிங்கிறது என்னுடைய I think this is our last turn. I would like to say something. My agency name is Kalem, and Kalem also pen in Turkish, and also it is the same in Tamil. So it is. I like the idea. We have the common word in Turkish, but the people who watch us, I want them to do something in their bookshops, in their libraries. Please check how many nationalities, how many languages you have. Usually we are so familiar with the British literature, American literature, some classic Russian, some Italian, and some French. But what about the rest of the world? I mean, out of India. So do you know any writer who is from Bulgaria, who is from Peru, who is from Mexico? So this is our richness, and the book fairs are open for this richness. Just tell me about the Asian collaboration. What are the initiatives taken for that thing especially? In Southeast Asia, particularly in Malaysia, last year, in fact, we have just started a new brand of rights fair, namely ASEAN Rights Fair, whereby we are positioning ASEAN Rights Fair, or better known as ARF, as the door to quality Southeast Asian works that are available. In Asia, we have in Southeast Asia, we have many beautiful countries with, again, rich quality, beautiful works available. At this point of time, we believe that if we want to go fast, we can go alone. But we want to go far, so we need to go together. So collectively, many of us in Southeast Asia, we started last year, we sit down together. The idea of ASEAN Rights Fair has always been there, but we have always been waiting for one country to take the first step. So we say, never mind, let's do this. So we in Malaysia will say, let's create one brand and let's start getting everyone to be on board and push for quality Southeast Asian works together. So in doing that,
in positioning Southeast Asia in the global publishing map is not easy. So we say that again, let's go far together by creating strategic collaboration with other book fairs throughout the world. What are the biggest markets available? We started to talk to Beijing International Book Fair and also to Chennai International Book Fair, and both book fairs we have sat down, we have looked into areas of potential collaboration, and we're going to sign an MOU soon, whereby we are saying that there should be sustainable collaboration. Number one, especially definitely in terms of exchanging content, titles and whatnot. But more importantly, how do we thrive together? Being a new book fairs, of course, there has always been the book fair of the world, Frankfurt, Bologna, and also the new ones, Guadalajara and whatnot. But us from the Asian part, we also have great strong products to push and to highlight at global market. So we say, let's look at potential collaboration. We're gonna sit down a little bit more in depth on how collectively we can do this together. And I must also thank Chennai International Book Fair, because we have another opportunity. Yesterday, in fact, we sat down with another book fair from the Arab world. So we are also looking at having another strategic collaboration, having Beijing, Chennai, Arab world as the strategic partner to ASEAN Rights Fair. I think at this point of time is enough to push local Malaysian content as well as Indonesian, Thailand, Singaporean, even like what Nirman was saying just now, other works that has not been out there. For example, the Burmese works, are we even know about it? So we are saying, yeah, this type of collaboration needed, must be done fast. But again, at the back of our mind, we must always know how do we make it sustainable in the long run. To start off the project, no problem. We can all sit down, sign MOU and whatnot. But getting it sustainable for the next 5, 10, 12, 15, 20 years down the road, that's the goal. அதிபா சொன்ன மாதிரி ஆசியனுக்கான இவங்க கூட அந்த உருவாக்கத்தில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை அவங்க பார்க்குறது சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரை தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் அதில் முதன்மையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம 2000 வருஷ வணிக வரலாறில் ஒரு மேப் இருக்குது. அது கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி போனீங்கன்னா அதை இன்றைக்கி நான் இன்டர்பிரேட் பண்ணேன்னா பெய்ஜிங் இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர், கோலாலம்பூர் இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர், சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர், அரபு உலகத்தில் மேபி ஷார்ஜா இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர், அந்த கடைசியில் இஸ்தான்புல் இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர். ஸோ இட் ஜஸ்ட் கனெக்ட். This is the 2000 years trade route for Tamils. So we are reinventing. நம்ம மறுபடியும் திருப்பி என்ன கொண்டு வரோம்னா, நீங்கள் அப்படியே ஃப்ராங்க்ஃபர்ட் கூட போகலாம். ஸோ வந்து கிழக்கும் மேற்கும் இணையக்கூடிய அந்த ட்ரேட் ரூட்டில் நடுநாயகமாக சென்னை இருக்கிறது. தமிழ்நாடு இருக்கிறது, சென்னை இருக்கிறது. அப்போ சென்னையில் வரக்கூடிய இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் என்ன செய்யும்? இந்த பக்கம் பெய்ஜிங், டோக்கியோ, சியோல், ஜகார்த்தா, கோலாலம்பூர் புக் ஃபேரில் இருக்கக்கூடியவங்களையும் இங்கே கொண்டு வரும். வெஸ்ட்டில் வந்து அரபு உலகம், துருக்கி, இஸ்தான்புல், அதுக்கப்புறம் காக்கசஸ் ரீஜன்லேருந்து 2 வருஷமாக ஆர்மீனியா, அசர்பைஜான் அண்டு ஜார்ஜியா அந்த நாடுகள்லேருந்து நம்ம கொண்டு வரோம். இந்த முறை வந்து கிழக்கு ஐரோப்பாவிலிருந்தும் மத்திய ஐரோப்பாவிலிருந்து நிறைய பேர் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ மறுபடியும் வரலாற்றில் கிழக்கிலிருந்து மேற்கு வரை நடக்கக்கூடிய வணிகத்தில் ஒரு நடுநாயகமாக தமிழ்நாடு இருப்பதற்கும் சென்னை இருப்பதற்குமான வாய்ப்பை கொண்டு வந்திருக்கு. நான் பல பேர்கிட்ட இப்போ ஒரு கருத்து சொல்கிறேன். தமிழ்நாடு அண்மை காலத்தில் உருவாக்கின இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ்லேயே மிக முக்கியமான இன்டர்நேஷ்னல் பிராண்ட் சிஐபிஎஃப். அதை பயன்படுத்தி கொள்ள நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. முடியும் நான் நம்புறேன். இந்த சென்னை பன்னாட்டு புத்தக காட்சி எவ்வளவு மிகப்பெரிய விஷயம், எவ்வளவு முக்கியமான விஷயம், எந்தளவு மாபெரும் நோக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய விஷயம், தமிழ் இலக்கியத்திற்கும் தமிழ் எழுத்தாளர்களையும் தமிழ் பதிப்பாளர்களையும் அடுத்த கட்டத்திற்கு உலக அரங்கிற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் இதனை சாத்தியப்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்களை இந்த சென்னை பன்னாட்டு புத்தக காட்சி பற்றி பேசினதற்கு, பகிர்ந்து கொண்டதற்கு உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி.